வீட்டில் காலையில் டிஃபனு குழி பணியாரம். இது வந்து பீர்க்கங்காய் சட்னி. பீர்க்கங்காயை இப்போ பொடியாக கட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு கொஞ்சமாக புளி வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கேன். இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழிப்பணியாரம் வந்து அதிகமாக உளுத்த மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா இட்லி மாவில் தான் செஞ்சுருக்கேன். அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி அதில் கரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். கொஞ்சம் உளுந்து அதிகமாக இருந்தாலும் அது கொஞ்சம் சப்பையாக இருக்கும். இது நல்லா உருண்டையாக வந்துருக்கு பாருங்கள். இது எப்படி செய்கிறன்றதை காமிக்கிறேன். இதை ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள். நல்லா புசுன்னு ஊற்றி வந்திருக்கும். இதை உப்பி மேலே வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். மாவு புளிப்பாக இருந்தாலும் நம்ம பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை உளுந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம பச்சரிசி அரைச்சி போடு உடனே செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம உளுந்து கம்மி பண்ணுறோமோ அப்போ தான் அது குழி பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் பொடியாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.